அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 1/2 கேஜி சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ரீஃபண்ட் ஆயில் 125 ml எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனது. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 200 கிராம் இருக்கும் வெங்காயம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனது. 50 கிராம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதே 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதே 5 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 250 கிராம் இருக்கும். நான் அளவு டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்குறேன். தக்காளி நல்லா வேகணும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டா சீக்கிரமாக தக்காளி வெந்துடும். தக்காளி நல்லா வெந்து வந்ததே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கேஜி ரைஸ்க்கு 1/2 கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன். கொஞ்சம் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, நான் அதை அப்படியே ஆட் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட எப்படி இருக்கோ அந்த குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 ஹவராவது பாஸ்மதி ரைஸ் ஊறணும். வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இப்போது சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். நான் தயிரில் லெமன் புழிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக அதே கப்பில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது முக்கியமானது டிப்ஸ் இது. ஏன்னா தண்ணி குருமாவில் எப்போவுமே பிரியாணியோட குருமாவில் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அப்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 1/2 ஹேண்ட் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி வச்சுருக்கேன். கொதிச்சுட்டா நம்ம அரிசி ஆட் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பீஸ் எல்லாம் எவ்வளோ அப்படியே இருக்குது பாருங்கள். இதிலே உடையாமல் இருக்கணும், அப்போ தான் தம்லேயும் கரெக்டாக இருக்கும். ஒரே விசில் வச்சா போதும். இப்போ அரிசி ஒரு 70% குக் ஆகணும். பாஸ்மதி ரைஸ் அப்போ தான் அந்த குச்சி குச்சியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் பிரியாணி உடையாமலும் இருக்கும். ரைஸில் குருமா ஆட் பண்ணும்போது குருமாவும் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சாதம் வடிக்கும்போது உப்பெல்லாம் ஆட் பண்ணுறது காமிக்கல, வீடியோ லென்த்தாக போகுது. அதனால தான் மறக்காமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறது இங்கே உடையாமல் மிக்ஸ் பண்ணணும். நான் இதுக்கு வெயிட் கஞ்சி தண்ணி தான் வச்சுருக்கேன். இது கம்மியாக இருக்கிறனால வெயிட்டு வச்சுருக்கேன். கல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. சூப்பராக தம் ஆகி வந்துடும். எவ்வளோ சாதம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.